தேவன் உன்னை நிமிர்ந்து நிக்க வச்சுட்டாருன்னா யாரும் உன்னைய தலைகுனிய வைக்க முடியாது. இந்த பிரசங்கம் யாருக்கு சரியா புரியும் தெரியுமா? தலை குனிஞ்சு வாழ்க்கையில கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் இதனுடைய உண்மையான தன்மை தெரியும். தலை குனிஞ்சவனுக்கு தான் அதனுடைய வேதனை, கஷ்டம், அந்த கண்ணீர் விட்ட பாதைகள் எல்லாம் அவனுக்கு தான் தெரியும். அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் பேசுகிறார். உன்னை ஒடுக்கினவர்கள் உன்னிடத்தில் வந்து பணிந்து குனிந்து வணங்குவார்கள், உன் அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்கும். ஆம் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள்? ஒரு விசை அல்ல, சத்துரு பல விசை உன் முன்னாக உண்டு விழுவான். வாக்குத்தத்தம் உன்னில் நிறைவேறும் வரை அநேக வல்லமைகள் உனக்கு முன்பாக தலை குனியும், வணங்கும். வேதம் என்ன சொல்லுகிறது? துன்மார்க்கனுக்கு முன்பாக நீதிமான் தள்ளாடுவது ஒரு கலங்கின சுனைக்கு ஒப்பாயிருக்கிறது. எத்தனை பேர் நான் நீதிமானாய் நிற்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? துன்மார்க்கனுக்கு முன்பாக நான் தலை குனிய கூடாது, தள்ளாடக்கூடாது. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீர்கள்? உன்னுடைய அரிக்கட்டை கர்த்தரே நிமிர்ந்து நிக்க வைக்க போகிறார். இப்பொழுது உள்ள பாதை பல பாதைகளாக இருக்கலாம், ஆனால் ஒரு நேரம் வரும் எல்லா வல்ல